அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை மே 1ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா பிறக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமியானது பார்த்திங்கன்னா மிக அதிசக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நாளில் கர்ம வினைகள் தீர நம்ம சித்ரா பௌர்ணமி அன்று பார்த்திங்கன்னா செய்ய வேண்டிய பரிகார பூஜைகளை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கர்ம வினைகளை தீர்வதற்காக பார்த்திங்கன்னா அந்த பூஜை முறையை நம்ம எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவு. நாளைய தினத்தில் வர இருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி அன்று பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருமே இந்த பரிகாரத்தை செய்து பலனடைந்து கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி தினம் சிறப்பு என்றாலுமே தமிழ் மாதங்களில் முதலாவதாக வரக்கூடிய சித்திரை மாதத்தினுடைய பௌர்ணமி மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாக நமக்கு சொல்லப்படுது. இந்த வருட சித்திரை மாத பௌர்ணமி திதியானது நாளை, அதாவது மே 1ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமையோடு பார்த்திங்கன்னா சேர்ந்து வருதுங்க. பொதுவாகவே இந்த பௌர்ணமி நாளில் அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும் என்று சொல்வார்கள். இந்த சித்திரை பௌர்ணமி நாளிலும் அம்பாள் வழிபாடு செய்யுங்கள், அம்மன் கோயிலுக்கு செல்லுங்கள், நல்லதே நடக்கும். சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சித்திரகுப்தனை பார்த்திங்கன்னா வணங்கி நம்ம செய்த பாவத்திற்கு எல்லாமே மன்னிப்புகள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இது பார்த்திங்கன்னா வழக்கமும் கூட, நம்மளுடைய இந்த சாஸ்திரத்திலும் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அதனால் நீங்கள் செய்த பாவத்திற்கு எல்லாம் மனம் வருந்தி நாளைய தினம் சித்திரகுப்தனை பார்த்திங்கன்னா நினைத்து ஒரு நிமிடம் மன்னிப்பை கேட்டுக்கொள்ளுங்கள். செய்த பாவத்தில் கொஞ்சமாவது குறையும். இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் பார்த்திங்கன்னா சித்திரகுப்தனிடம் மன்னிப்பு கேட்பதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த சில பரிகாரத்தையும் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பாதியாக குறையுங்க. பாவங்கள் குறையும் போது நம்மளுடைய வாழ்வில் வரக்கூடிய கஷ்டங்களும் குறைந்து நல்லதே பார்த்திங்கன்னா நடக்க தொடங்கும். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பதுனால இது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எல்லாமே ஒரு சௌகரியமான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே பெண்கள் உங்களுடைய வீட்டில் வெள்ளிக்கிழமை என்று விளக்கேற்றி பூஜைகள்லாம் செய்வீங்க. ஸோ அதே நாளில் பார்த்திங்கன்னா வந்திருப்பது இன்னும் கூடுதல் சிறப்புகளை பெற்றுள்ளது. நாளை தினம் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நிச்சயமாக இந்த சித்ரா பௌர்ணமி பூஜைக்கு பார்த்திங்கன்னா விளக்கேற்றி கற்பூர ஆராத்தி காண்பிப்பது, வழிபாடு செய்து கொள்வது இதெல்லாமே பார்த்திங்கன்னா சிறந்ததுங்க. சின்னதாக ஒரு பாயசமாவது செய்து வைத்து வழிபாடு செய்யும் வழக்கம் எல்லோர் வீட்டிலுமே இருக்கும். சில பேர் வீடுகளில் பார்த்திங்கன்னா தடபுடலாக கலவை சாதங்கள் எல்லாம் செய்து வைத்து வழிபாடு செய்வார்கள். அப்படி நாளை மாலை பௌர்ணமி நிலவு உதயமாகக்கூடிய சமயத்தில் இந்த பூஜையை உங்களுடைய வீட்டில் செய்யும்போது உங்களுடைய பூஜையில் வைக்க வேண்டிய அந்த ஒரு பொருள் தர்பை பில்லுங்க. இந்த தர்பை பில்லை கொண்டு தான் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்ய போகிறீங்க. நாட்டு மருந்து கடைகளில் பார்த்திங்கன்னா விற்கக்கூடிய அந்த தர்பை பில்லை வாங்கிக்கோங்க. சிறிதளவு தர்பை பில்லை பார்த்திங்கன்னா உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து கொள்ளுங்கள். பௌர்ணமி நிலவு உதயமாகக்கூடிய சமயத்தில் நிலவுக்கு முன்பாக நின்று நான் செய்த பாவங்கள் எல்லாம் குறைய வேண்டும், இனி மனதறிந்து பாவங்கள் செய்ய மாட்டேன், செய்த பாவத்திற்கு எல்லாமே மன்னிப்பை கொடுத்துவிடு என்று சந்திர பகவானிடம் சொல்லிவிட்டு இந்த தர்பை புல்லை கொண்டு உங்களுடைய பூஜை அறையில் வைத்து விடுங்கள். ஒரு தட்டு மேலே தர்பை புல்லை வைத்து பூஜை அறையில் ஒரு ஓரமாக வைத்து விடுங்கள். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் அது உங்களுடைய பூஜை அறையில் இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில், அதாவது சனிக்கிழமை காலை எழுந்தவுடன் அந்த தர்பை புல்லை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி குளிக்கின்ற தண்ணீரில் போடுங்கள். அதற்கப்புறம் ஒரு 10 நிமிடம் கழித்து அந்த தர்பை புல் தண்ணீரிலேயே நீங்கள் தலைக்கு மேல் குளித்து விட வேண்டும். இப்படி செய்தால் உங்களை பிடித்த கர்ம வினை பாவங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா குறையும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் எந்தெந்த தெய்வங்களுக்கு எல்லாம் விசேஷம், எந்தெந்த தெய்வங்களை எந்த முறையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. முதல் வழிபாடாக பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று, அதாவது நாளை தினத்தில் சித்திரகுப்தன் வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த பௌர்ணமி நாளில் தான் பார்த்திங்கன்னா சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்தில் திருமண வைபவங்களானது நடக்கும். வாழ்க்கையில் கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் எந்த ஒரு சுகத்தையுமே அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள்
நாளைய தினம் கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா சித்திரகுப்தனை வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் காஞ்சிபுரத்திற்கு சென்று சித்திரகுப்தனை நேரில் தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் எந்த ஒரு திசையில் சென்றாலுமே சீக்கிரம் முன்னேறுவதற்கு உண்டான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுது. அதனால் வந்து எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போய் வழிபாடு செய்ய முடியாது. இருந்தாலும் நாளை முதல் வழிபாடாக சித்திரகுப்தரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்வது சிறந்ததுங்க. இரண்டாவது வழிபாடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு குலதெய்வ வழிபாடு செய்வதில் தடைகள் இருக்கும். குலதெய்வத்தினுடைய சாபங்களும் இருக்குங்க. குடும்பத்திற்கு குலதெய்வத்தினால நன்மைகள் என்பதே வந்து பார்த்திங்கன்னா நடக்காது. இதுபோல் பிரச்சனை இருந்தால் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று பொங்கல் வைத்து அந்த கோவிலையே வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்து நிலவு வெளிச்சத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அந்த பொங்கலை சாப்பிட குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த வழிபாட்டை வந்து செய்வதனால குடும்பத்தில் இதுவரை நடக்காத நல்லது கூட இனிமே வந்து பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக மூன்றாவது வழிபாடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி நாளில், அதாவது நாளை தினத்தில் நிலவு இருக்கக்கூடிய அந்த நிலவு வெளிச்சத்தில் அமர்ந்து எந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலும் அது உங்களுக்கு உடனடியாக சித்தியாகும். சித்ரா பௌர்ணமி என்று நீங்கள் ஒரு மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தால் அந்த மந்திரத்தை 1000 முறை உச்சரித்த பலனை உங்களால் பெற முடியுங்க. உங்களுக்கு எந்த கடவுள் வசியமாக வேண்டுமோ அந்த கடவுளை நினைத்து மந்திரத்தை உச்சரமாக வந்து பார்த்திங்கன்னா செய்யலாம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான்காவது வழிபாடு. எந்த நல்ல நாளாக இருந்தாலுமே அன்னதானம் செய்வது நமக்கு பெரிய அளவில் புண்ணியத்தை கொடுக்கும். அந்த வகையில் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யுங்கள். பெரிய அளவில் செய்ய முடியவில்லை என்றாலுமே ஒரு வாழை இலையில் கொஞ்சம் பச்சரிசி வெல்லம் கலந்து ஒரு மரத்திற்கு அடியில் வைத்து விட்டு வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய துன்பத்திற்கு கூட எளிமையான ஒரு தீர்வுகள் கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது வழிபாடு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பௌர்ணமி திதி என்றாலே சத்தியநாராயண பூஜை செய்வது சிறப்புங்க. தீராத கடன் சுமையில் சிக்கி இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சத்தியநாராயண பூஜையை செய்து கொள்ளலாம். அதேபோல் வசதி இல்லை என்பவர்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோயிலில் நடக்கக்கூடிய சத்தியநாராயண பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மஹத்தி தோஷங்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்த பௌர்ணமி நாளில் சந்திர பகவானையும் சித்திரகுப்தனையும் நினைத்து வணங்குவது மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பௌர்ணமி என்றாலே ஈசனும் அம்பாலும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நினைவுக்கு வருவாங்க. ஸோ அதனால் இந்த நாளில் ஈசனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வதும் சிறப்பான பலனையே கொடுக்குங்க. இந்த விஷயங்கள் அனைத்துமே ஒருவரால் செய்ய முடியாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவை, உங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன, அதை நிறைவேற்றினால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் எது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடைபிடித்தாலே போதுமானது. உங்களுக்கு கேட்ட பலன்கள் கை மேலே வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.